Taste the Daily. மைக்ரோசாப்டின் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக அமெரிக்கா உட்பட உலகம் முழுவதும் நேற்று 1400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. 3000க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் தாமதமாக இயக்கப்பட்டன. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் தொழில்நுட்பத்தில் எழுந்த பிரச்சனையால் அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, தைவான், ஐக்கிய அரபு அமீரகம், தென்கொரியா, அயர்லாந்து, துருக்கி, கனடா உள்பட பல்வேறு நாடுகளில் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டன. அமெரிக்காவின் யுனைடெட் ஏர்லைன்ஸ், டெல்டா ஏர்லைன்ஸ், அமெரிக்கன் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்கள் விமான சேவைகளை முற்றிலுமாக நிறுத்தின. அமெரிக்காவில் 512, ஜெர்மனியில் 92, கனடாவில் 21, இத்தாலியில் 45 என உலகம் முழுவதும் நேற்று 1400 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டன. சுமார் 3000க்கும் மேற்பட்ட விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டன. இது குறித்து கிரவுட்ஸ்ட்ரைக் நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இது சைபர் தாக்குதல் அல்ல, மென்பொருளை அப்டேட் செய்யும் போது ஏற்பட்ட சிறு தவறால் மைக்ரோசாப்ட் சேவைகள் பாதிக்கப்பட்டு உள்ளன என்று தெரிவித்துள்ளது. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் செயல் இழப்பு காரணமாக 2வது நாளாக இன்றும் சென்னை விமான நிலையத்தில் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மைக்ரோசாப்ட் விண்டோஸ் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று பிற்பகலில் இருந்து நூற்றுக்கணக்கான விமானங்கள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் சென்னை விமான நிலையத்தில் இன்றும் இணைய சேவைகள் சரியாக கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகிறது. இதனால் சென்னை விமான நிலையத்தில் வருகை விமானங்கள் 8, புறப்பாடு விமானங்கள் 8 என மொத்தம் 16 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. மேலும் 30க்கும் மேற்பட்ட விமானங்கள் பல மணி நேரம் தாமதமாக இயக்கப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். தொழில்நுட்ப பிரச்சினை சரி செய்யப்பட்ட போதும் இணையதள சேவை ஒரே சீராக கிடைக்காததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். மைக்ரோசாப்ட் மென்பொருள் தொழில்நுட்ப பிரச்சினை காரணமாக கோவை விமான நிலையத்திலிருந்து இன்று மாலை இயக்கப்பட இருந்த 4 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவையிலிருந்து சென்னைக்கு 2 விமானங்களும், கோவை பெங்களூருக்கு 1 விமானம் மற்றும் கோவை ஹைதராபாத் இடையே இயக்கப்பட இருந்த 1 விமானம் என இண்டிகோ நிறுவனம் சார்பில் இயக்கப்பட இருந்த மொத்தம் 4 விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. அவசியம் பயணம் மேற்கொள்ள வேண்டும் என கூறியவர்களுக்கு வேறு விமானத்தில் இடவசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளது. சிலருக்கு தொகை திருப்பி வழங்கப்பட்டதாகவும், மீதமுள்ளவர்களுக்கு வேறு நாட்களில் பயணம் மேற்கொள்ள வசதி ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளதாகவும் இண்டிகோ நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே நள்ளிரவில் குடிசை வீடுகளில் தீப்பற்றி எரியும் சம்பவங்கள் தொடர்ந்து வரும் நிலையில் காரணத்தை கண்டுபிடிக்க முடியாமல் மக்கள் மிகுந்த வேதனையில் உள்ளனர். கல்குணம் கிராமத்தில் தெற்கு தெரு பகுதியில் உள்ள குடிசை வீடுகள் இரவு நேரத்தில் மர்மமான முறையில் தீப்பிடித்து எரிவதாக கூறப்படுகிறது. கடந்த 2 மாதங்களில் மர்மமான முறையில் 5 கூரை வீடுகள், 3 வைக்கோல் போர் உள்ளிட்டவை எரிந்து நாசமாகியுள்ளன. இதுகுறித்து விடியா திமுக அரசின் காவல்துறையிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்களே இரவில் கண் விழித்திருந்து காவல் காத்து வருகின்றனர். இருப்பினும் வீடுகளில் தீப்பற்றி எரிந்து வரும் சம்பவம் தொடர்ந்து வருகிறது. இதனால் எப்போது எந்த வீடு எரியும் என தெரியாமல் மிகுந்த அச்சத்துடன் வாழ்ந்து வருவதாக மக்கள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். கல்குணம் கிராமத்தில் மர்மமான முறையில் நைட்டு 10 மணி 10:45 மணிக்கு ஒரு டைம் 2 வீடு, திரும்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3:30 மணிலேருந்து 4 மணிக்குள்ள ஒரு 3 வீடும் அது மாதிரி தொடர்ந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஒன்னோட்டு ஒரு நாளைக்கு 5 நாளுக்கு ஒரு வாரம். போன வியாழக்கிழமை ஒரு வீடு நைட்டு எரிஞ்சுது. திரும்ப அதே வாரம் இந்த வாரம் வியாழக்கிழமை எரிஞ்சிட்டு இருக்கு. இதை நாங்கள் வந்து ஒரு வீட்டுக்கும் போயிட்டு காவல் நிலையத்தில் போயிட்டு புகார் அளிச்சிருக்கோம். அவங்களும் வந்து பார்க்குறாங்க, விசாரிக்கிறாங்க, அதோட விட்டுறாங்க. மறுநாள் நைட்டு நாங்கள் யாருமே விடிய தூங்குறது கிடையாது. செங்கல்பட்டு மாவட்டத்தின் நகராட்சி நிர்வாகத்தில் பல கோடி ரூபாய் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி அதிமுக கவுன்சிலர்கள் சாதாரண நகர்மன்ற கூட்டத்தை புறக்கணித்தனர். நந்திவரம் கூடுவாஞ்சேரி நகராட்சியில் சாதாரண நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் நகராட்சி பகுதிகளில் LED விளக்கு அமைப்பது, குப்பை அள்ளுவது, கொசு மருந்து அடிப்பது உள்ளிட்டவற்றில் முறைகேடு நடப்பதாக அதிமுக கவுன்சிலர்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்தனர். குறிப்பாக குப்பை அள்ளும் டெண்டர்கள் அவர்களுக்கு வேண்டியவர்களுக்கு ஏற்கனவே ஒதுக்கீடு செய்துவிட்ட பிறகு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாகவும், டெண்டர் ஒதுக்குவதில் பல்வேறு முறைகேடு நடப்பதாகவும் அதிமுக கவுன்சிலர்கள் குற்றம் சாட்டினர். அதிமுக கவுன்சிலர்களுக்கு கூட்டத்தில் பேச வாய்ப்பு மறுக்கப்பட்டதால் அவர்கள் நகர்மன்ற கூட்டத்தில் இருந்து வெளியேறினர். LED லைட் வாங்கினாங்க. அந்த LED லைட்டோட விலை வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3000-4000 தான் இருக்கும். அதுக்கு 8500 பில்லு போட்டு எடுத்திருக்காங்க. அதே மாதிரி நிறைய பணிகள் வந்து டெண்டரே விட மாட்டாங்க. டெண்டரே விடாமல் பணிகள் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் டெண்டர் வைக்கிறாங்க. இதை ஒன்று நாங்கள் கேட்டோம். அதுக்கப்புறம் வந்து எந்த டெண்டரை வந்து வெளிப்படைத்தன்மையாக நடத்துறதே இல்லை. அவர் யாருக்கு விருப்பமாகறோ அவங்களுக்கு டெண்டரை கொடுத்துட்றாரு. கேட்டால் நாங்கள் ஆன்லைனில் டெண்டர் நடத்துகிறோம். ஆனால் ஆன்லைனில் டெண்டரே நடத்துறதில்லை, அப்லோட் பண்ணுறதே கிடையாது. இது ஒன்றுங்க. அந்த கொசு மருந்து மிஷின் வந்து குறைஞ்சபட்சம் 10 வாங்கியிருப்பாங்க, இப்போ கூட வாங்கியிருக்காங்க. ஆனால் கொசு மருந்து ஒரு 15 நாள் ஒரு வாட்டி கூட அடிக்கிறதே கிடையாது.
ஆம்ஸ்ட்ராங் படுகொலையில் தொடர்பில்லாத ரவுடிகளை வழக்கில் சிக்க வைக்க போலீசார் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ள பகுஜன் சமாஜ் கட்சியினர் வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் படுகொலையை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் விடியா திமுக அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை பகுஜன் சமாஜ் கட்சியினர் எழுப்பினர். மேலும் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் அரசியல் உள்நோக்கம் இல்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு மாற்றாதது ஏன் என கட்சியினர் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக அரசும் சரி, இந்த காவல்துறையும் சரி, எங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வகையில் செயல்பாடு குறைந்திருக்கிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம். காரணம் என்னவென்றால், அடுத்தடுத்து ஒரு புதிய முகங்களை காட்டும் பொழுது அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா ரவுடிங்களாக இருக்கிறாங்க, கேடிங்களாக இருக்குது. இதை திசை திருப்பக்கூடிய வகையில் இந்த வழக்கை வந்து திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் சந்தேகப்படுறோம். காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவர் கூட எல்லாருமே அரசு சார்ந்து அப்படியெல்லாம் இல்லாமல் எல்லாருமே ரவுடி, கேடி, முல்லை மாதிரி இந்த மாதிரி ஆட்களையாக கொண்டு வந்து இவங்களுக்கு தொடர்பு இருக்குது, இந்த கொலையில் இவங்களுக்கு தொடர்பு இருக்குதுன்னு சொல்லி திசை திருப்புறாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் போதிய எங்களுக்கு இது கிடைக்கல, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்கல. காரணம், ஒரு சரியான திசையை நோக்கி இந்த வழக்கு போகல அப்படின்றது எங்களோட எண்ணமாக இருக்குது.